அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இரவு நேர விடுதலை கொடுக்கிற வார்த்தை, மீட்பை கொடுக்கிற வார்த்தை, சமாந்தி கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், மத்தேயு 16:19 பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கிறோம். பூலோகத்திலே நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றாராம். இந்த வசனத்தை கேட்டுக் கொடுக்கிற தேவ ஜனங்களே, நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், நாமே அந்த கட்டுகளை உடைத்து தேவ அன்பை, தேவ சமாதை கட்டவிழுக்கிற அந்த ஸ்லாக்கியத்தை, அந்த திறவுகோலை கர்த்தரே நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால், இப்போது ஒரு குடும்பத்தில் சமாதானம் இல்லை என்றால் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால், எங்கள் குடும்பத்தில் சமாதி கெடுக்கிற ஆவி இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் கட்டுகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே எங்கள் குடும்பத்துக்கு தேவ அன்பை கட்டவிழுக்கிறேன், தேவ சமாதி கட்டவிழுக்கிறேன், தேவ தயவை கட்டவிழுக்கிறேன், தேவ இரக்கத்தை கட்டவிழுக்கிறேன், ரட்சிப்பின் அனுபவத்தை கட்டவிழுக்கிறேன் என்று ஜெபிக்க வேண்டும். அப்போது ஜெபிக்கும்போது, ஆவியில் நிறைந்து ஜெபிக்கும்போது, கர்த்தர் நிச்சயமாகவே இந்த வசனத்தின்படி நமக்கு சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம் எல்லாம் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே நாம் கர்த்தர் கொடுத்த இந்த வரத்தை பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொருவரும் ஞானசரம் பெற்ற ஒவ்வொருவருக்கும் இந்த வரத்தை கொடுத்திருக்கிறார். நாமும் அபிஷேகம் பெற்று இந்த வரங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். நாம் எதெல்லாம் கட்டுகிறோமோ அது பரலோகத்தும் கட்டப்பட்டிருக்கும். எதெல்லாம் பூமியிலே கட்ட அவிழ்க்கிறோமோ அதெல்லாம் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த வேத வசனத்தின்படி நாம் நடந்து கொண்ட மனம் நாம் சொல்லி ஜெபிக்கும் போது, நம் வாயில் அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது, கர்த்தர் நிச்சயமாகவே இந்த வசனத்தின்படி நமக்கு செய்வார். சோத்திரம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சோத்திரம் கர்த்தாவே. இந்த வசனத்தை கற்றுக் கொடுக்குற தேவ ஜனங்கள் தக்கமான இந்த வசனத்தின்படி ஜெபிக்க ஒவ்வொருத்தருக்கும் தகுதிப்படுத்துங்க ராஜா. ஜெப ஆவி, துதி ஆவி, ஆராதனை ஆவி கொடுத்து ஆசீர்வதிங்க ராஜா. வேத ஞானத்தை கொடுத்து தகப்பனை ஞானத்தின் ஆவியால் நிரப்பிடுங்கப்பா. சோத்திரம் கர்த்தாவே. இந்த ரத்தத்தின் வல்லமை, விடுதலை கொடுக்கிற ரத்தத்தின் வல்லமை எங்கள் எல்லோர் மீதும் தகப்பனை கடந்து வரும்படி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். சோத்திரம்.